வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிளர் 247 தமிழ் பவர்ட் பை பிக் அண்ட் வைப். இன்றைக்கி நம்ம சிடிஎஸ் அதாவது கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜரில். ஸோ அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் சேனல் மூலமாக. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ஒரு 4 மாடியூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாடியூல் அக்கௌண்ட் க்ரியேஷனும், செகண்ட் மாடியூல் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும், தேர்ட் மாடியூல் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் மாடியூல் மட்டும் எக்ஸாமினேஷன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து ஓடிஆர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு உள்ளே லாகின் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் ரெஜிஸ்டர்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் யூபிஎஸ்சி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, upsconline.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் போய் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து அப்ளிகபிள் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓடிஆரை நீங்கள் வந்து புது ஓடிஆரை நீங்கள் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுமோ கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17th ஜூன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்லைன் கொஷின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே, அதாவது உங்களோட எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் முடிஞ்சு 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது அந்த கொஷின் பேப்பரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் அதை பற்றின ஏதாவது விஷயங்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் கொஸ்டின் பேப்பர் ரெப்ரசன்டேஷன் போர்ட்டல் அதாவது QP ரெப் அப்படிங்கிறது எனேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கன்னா upsconline.gov.in மிஸ்செலேனியஸ் QP ஆர் ரெப் REP அப்படிங்கிற அந்த போர்ட்டல் வந்து எனேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா டோட்டலாக கிட்டத்தட்ட 453 வேகன்சிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் மிலிட்ரி அகாடமி அதாவது IMAல 100 வேகன்சிஸும், இந்தியன் நேவல் அகாடமியில் 26 அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் 32, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி OTA சென்னையில் வந்து 276 வேகன்சிஸ், அண்ட் அதே இதில் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு 19 அப்படிங்கிற இன்ட்ரடியூஸ் இவ்வளோ வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா யூ ஷுட் பி a சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இல்லை நேபாள், இல்லைனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஓகேங்களா? PIO சிட்டிசன்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா IMAக்கு அன்மேரிட் மெயில் கேண்டிடேட்ஸ் 2 ஜூலை 2002லேருந்து 2007 1 ஜூலைக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நேவல் அகாடமி INAக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு மட்டும் 20 to 24 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜூலை 2026 அந்த டேட்டை வந்து கட் ஆஃப் டேட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ OTAக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 ஜூலை 2001 அண்ட் 1 ஜூலை 2007 அப்படிங்கிற அந்த டைம் பீரியடில் பிறந்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே இது விமனுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட் earlier than 2 ஜூலை 2001 அண்ட் ஆல்சோ 1 ஜூலை 2007 இதுக்குள்ளே பிறந்திருந்தீங்க மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் மிலிட்ரி அகாடமி அண்ட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னைக்கு வந்துட்டு டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமி வந்து டிகிரி இன் என்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு நீங்கள் +2 அல்லது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபீ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹200 அண்ட் SC/ST ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஃபீயும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அப்ளிகேஷன். அண்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து என்னென்ன பேப்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து IMAக்கும் இந்தியன் நேவல் அகாடமி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி. ஃபார் OTAக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிலபஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூ கேன் செக் இட் அவுட் ஃப்ரம் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்.
சரிங்களா? ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.